நீங்கள் போவீங்க எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கூட வருவோம். நீங்கள் என்ன போயிட்டு அப்புறம் கும்பலே இருக்காது சிவாலயத்தில் என்ன சிவபுராணம் சொல்லுவீங்க. நான் என்ன சிவபுராணத்தை என்ன படிச்சுலாம் கற்றுக்கல எதுவுமே. நீங்கள் சொல்லி உங்கள் கூட இருப்போம். அப்போ எல்லாம் பாடஞ்ச கோயிலாக போவோம். யாரும் இருக்க மாட்டாங்க. போய் உட்காந்து பாடுவீங்க, உங்கள் கூட உட்காந்துருப்போம். அப்போ அப்படி மனப்பாடம் பண்ணது சிவபுராணம். இன்றைக்கி 20 வருஷம் கழிச்சு இங்கே நந்திகேஸ்வரர் கோயிலில் உட்காந்துருக்குன்னா அதுக்கு திருவள்ளூர் நந்திகேஸ்வரர் உங்கள் திருவள்ளூர் தான். தெய்வமாக ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு உழவாரத்துக்கு போய்கிட்டு வியாபாரம் படிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பிரதோஷம் சாப்பாடு கொடுத்துட்டு சாமி திருவருள் உங்கள் திருவருள் சாமி திருவருளில் நடந்துகிட்டு நடக்க வைக்கிறார். நந்திகேஸ்வரர் நடந்து வைக்கிறாரு. இன்றைக்கி யாத்திரைக்கு போகிறோம், உழவாரத்துக்கு போகிறோம். இன்றைக்கும் உழவாரம் ராசிபுரத்தில் கூப்பிட்டாங்க. இன்றைக்கி போகும்போது இங்கே தோட்டத்துக்கு தண்ணி விடலான்ட்டு இங்கே உட்காந்துருக்கோம். அண்ணன் குருநாதர் இன்றைக்கி வந்தீங்கன்னு உங்கள்கிட்ட பாடம் கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். சும்மா சாமி சொல்கிறது தான் நம்ம கையில் என்ன இருக்குது. அந்த உரைப்பு அந்த வீரம் தான் இன்னைக்கு இவ்வளோ நாளே இங்கே உட்கார வச்சுருக்கு. இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்க முடியாது. நந்திகேஸ்வரர் திருவருள்னா சாமி எதை நம்பி இங்கே உட்காந்துருக்கல. அவரோட திருவருள் மட்டும்தான் நம்மளை இங்கே கூட்டி வந்து உட்கார வச்சுருக்கு. இதெல்லாம் இங்கே உட்கார முடியாது. எவ்வளோ பேர் இங்கே சாமி திரு வந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி சாமி நம்ம உட்கார வச்சுக்காருன்னா நந்திகேஸ்வரர் திருவருள் உங்கள் திருவருள் தான். நான் கற்றுருக்கேன் சீக்கிரம் சாமி திருவருள்ல கற்றுக்க என்னென்னா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. நற்றுணையாவது நமசிவாயவே நமசிவாயவே ஞானமும் கல்வியும் அதான் நமசிவாயவே ஞானதிழ்ச்சி நமசிவாயவே ஞானமும் நிறுத்து நமசிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் மொத்தமாக சொன்னது அவங்க தான் சொல்லுவோம். கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை நம்ம ஒரு சூத்திரத்தில் வைக்கணும். ஆமாம். இப்போ ஒரு சிறிய ஒரு கருவி அது கையில் போடும்போதும் அதை ஒரு எந்திரத்தில் வச்சு செய்யும்போதும் அதனோட வேகமும் வீரியமும் ஜாஸ்தியாகும். இந்த மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அதான் சாமி சொல்லும்போது நீங்கள் வாழைப்பழம்னு எழுதி வச்சு வாழைப்பழம்னா எழுதி வாழைப்பழம்னு படிச்சிங்கன்னா அது என்ன உங்களுக்கு தெரிய போகுது. வாழைப்பழம் தின்னேன் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடல. நீங்கள் சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க செஞ்சில். அது என்னென்னா அந்த காலகட்டம் என்னென்னா இப்போ நான் என்னுடைய தவ காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்தப்போ நான் அதை பற்றின ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருந்து முதல்ல நீ சுய சித்தி செய்யன்னு சொன்னார். நீங்கள் தான் ஏன்னா ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சே போய் ஒரு 10,000 வேலி நடந்துருக்கீங்க. நம்மளா எவ்வளோ குச்சி இந்த அரச மரத்தை குச்சி எங்கள் எத்தனை இடத்துல பொறுக்கி ஏரிக்கரையில் பொறுக்கி மூகிதை பொறுக்கி கீரம்பூர் செல்லாண்டியம் அங்கே வரையா போயிட்டு எல்லா கோயிலும் நடந்தது தான். இன்றைக்கி எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சுண்ணே. நீங்கள் நம்ம போய் நீங்கள் கூட்டு போன கோயில் எல்லா கோயிலும் கும்பிச்சேன். கடனூர் இந்த செட்டிக்குளம் அந்த கோயிலெலாம் உள்ளே தள்ளிட்டுல போனோம். அது அந்த காமாட்சி அம்மன் கோயிலெலாம் உள்ளே போகவே முடியாது. இன்னொரு கோயில் என்னன்னா போய் உட்காந்துக்கும் போது இங்கிட்டு சருப்பம் இங்கிட்டு போவோம் நம்ம அங்கிட்டே உட்காந்து அப்போ சுடுகாட்டில் சுடுகாட்டில் போய் உட்காந்துட்டு அன்றைக்கி ஒரு வாட்டி சுடுகாட்டில் போய் உட்காந்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. எப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா முண்டுது. எங்கே 12 மணிக்கு திடீர்னு முண்டுது. என்ன பார்த்தா நீ உட்காரு தம்பி அதெல்லாம் வருவாங்க போவாங்க அப்படின்ட்டு சிவபுராணம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுதான் அப்புறம் 1 மணிக்கு மறுபடியும் வந்து இங்கே சிவாலயத்தில் வந்தான். அப்போல்லாம் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க சிவாலயத்தில். இப்போ தானே இவ்வளோ கும்பல். அப்புறம் பாடம்போதெல்லாம் கும்பலே இருக்காது. அண்ணன் பாடுவார், நாங்கள் 2-3-4-5 பேர் இருப்போம். அவ்வளோதான். நந்திகேஸ்வரர் கோயிலே பார்த்தா ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அதெல்லாம் இறைவன் பேசிக்கிட்டு இருப்பான். கூட்டம் வந்துச்சு, தவம் போயிடுச்சு. அன்றைக்கி இறைவன்கிட்ட என்ன மலர் வேணும்னு கேட்குறோமோ அந்த மலர் வந்து விழும். ஆமாம். அந்த நடந்து இந்த கால் எவ்வளோ சுற்றி நடந்தே போவார். அவர் எங்கே இங்கேருந்து சித்திரப்பட்டி வரையே போவான். சிவபுராணம் சொல்லிகிட்டே போவார். அதை கேட்டுக்கிட்டே போவோம். அங்கேருந்து வந்து அங்கே ஃபேமிலி சொல்லிட்டு சாமியை பற்றி தான் பேசிட்டு போவோம். சிவபெருமானை பற்றி தான் பேசி சிவபெருமான பராக்கிரமாக சிவபெருமான வீர செயல்களை பற்றி தான் பேசிட்டு போவோம். வேறு எதுவும் பேசக்கூடாது. அப்படியே ஒரு வாட்டி மலையில் நடந்து போயிட்டு இருந்தோம். நான் கூட பிடிச்சிருக்கேன் அண்ணன்கிட்ட. இந்த கூர்மையாக அந்த கூட என்ன இடி இடிக்கிறேன் போவானே இருந்தேன். வாப்பா போகலான்னு தெருவிட்ட விநாயகர் தெருவிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் இடி இறங்குது சரக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் சாமி அப்படின்னு இல்லைன்னா நிற்கும் சாமி இருக்க சொல்லி கூப்பிட்டு போகிறது. அதாவது கொட்டை மேலே உழுவுதுன்னா உழுவுல. ஆமாம். அங்கேருந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு இருந்தவனு இடத்த மாற்றி சொல்கிறான். வந்து அது ஆஞ்சநேயர் கோயில் தாண்டி போகிற வழியில் அவனுக்கு வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க கணேசங்கள்லாம். நான் வந்துட்டுருக்கேன் டிரான்ஸ்ஃபரத்துலேருந்து போட்டு என்ன சொல்கிறானுங்க கொடை வருது, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே திடீர்னு இடி இடிக்கு. அப்படி மேலே இருக்க அந்த கம்பு இருக்குல்ல அதில் இறங்குது. அந்த கை இங்கே இருக்குது. அம்பாட்டுக்கு திருத்துன்னு கணேசன் ஓடி வர்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பதட்டப்படாதீங்க. அதெல்லாம் நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி
ஒரு இடி உழுவுமானா உழுவும். விழுவோம். ஆமாம். என்ன ஆகும்னா அது ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் அப்படிலாம் இருந்து எவ்வளோ போயிடுச்சு. அதெல்லாம் அன்றைக்கி பார்த்தோம் எல்லாமே நம்ம எல்லாம் கருகி போயிட்டான்னு நினச்சிட்டானுங்க. எப்படிடா கருகிறது? ஏன்டா நம்ம இப்போ வந்த பணி இருக்குது போயிட்டு ஒரே ரவுண்டு அப்படியே பிரகாரம் மாதிரி இந்த துறையூர் பிரகாரமாக சுற்றுவோம். ஒரே பிரகாரமாக இப்படி போயிட்டு அப்படியே போயிட்டு சித்திரப்படி போயிட்டு இப்படி வந்து அப்பா எவ்வளோ நிறையா நடக்கும். சாமி நந்திகேஸ்வரர் திருவள்ளுவர் தானே. அதாவது எங்கள் பெதமா எங்கள் பெதரனை இறந்தோன்னா தான் சொன்னாங்களா நந்திகேஸ்வரர் கோயில் முன்னாடி குமரா இனிமேல் இந்த இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு போனாங்களாம் நந்திகேஸ்வரரை. அதனால தான் அவர் நந்திகேஸ்வரர் குழந்தையாக இருக்கார். அவர் எங்களை சீடராக வந்து சேர்த்துட்ருக்காரு நந்திகேஸ்வரர். நந்திகேஸ்வரர் திருவள்ளுவர் தான் உலகத்திலே நந்திகேஸ்வரர் மட்டும்தான். அவர் மாதிரி கருணை வடிவமாக யாரும் இல்லை. இல்லைப்பா, அதெல்லாம் அந்த உலகத்தில் பெரிய சிவன் இந்த சிவன் நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமாம், அதுக்காக தான் ரொம்ப சிரமப்பட்டு நம்மளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அந்த நமசிவாயம் அப்படின்றது இந்த உலக அரங்கத்திற்கு எடுத்து செல்வதற்கு நம்மளை பின்புலத்தில் இருந்து செயல்படுத்தி ஆக்கமும் படுத்தினவங்க. அதுதான் சில கடமைகளுக்காக காத்திருக்கோம். இங்கே உள்ள கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. அதுக்குரிய தனிப்பெரும் தகுதி அடைஞ்சிட்டு பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆமாம், அப்போ இந்த முக்கியமாக ஒன்றா இந்த நம்ம கோயில் தேர் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக சாமி திருவருள் குருநாதர் திருவருளில் ஓட்டல சாமி ஓட்டுவார். அதுவும் நடக்கும், பள்ளியறை பூஜையும் நடக்கும். புரியுதா இல்லையா? இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். அப்படியே பேசிக்கலாம். புரியுதா? இங்கே ஒரு சிவ புயல் தோன்றும், சிவ புரட்சி தோன்றும். அது கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் உற்று நோக்காமல் இருக்கீங்க. ஆனால் அது செஞ்சுக்கிட்டு தான். அதெல்லாம் சிறப்பாக உலகெங்கும் சூட்சமத்தோடு அந்த நமசிவாயம் எடுத்து செல்லப்பட்டுக்கிட்டு தான். அதெல்லாம் இது பிரம்மாண்டமானது இல்லையா, பெருசு இல்லையா? அதனால் அது நிறையறதுக்கு இல்லை, காலதாமதமாகும். அது நிறைந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தெரியும். இப்போவே எல்லாம் உணர்ந்துட்டு தான் மக்கள்லாம் இருக்காங்க. அது ஆவலுக்கு அதுக்கு தான் நான் இதை நீ கற்றுக்க. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்து அவங்க போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்ல, இதெல்லாம் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கு தான் தயாராகும். புரியுதா? ஆமாம், அதற்குனால நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தயாராக இருந்துக்கணும்னு சொல்லுவோம். கண்டிப்பாக. அதாவது சும்மா இருக்கேன் நமசிவாயம் சொல்லிட்டு அவ்வளோதான். பூச்சமத்தை சொல்லிட்டோம். அவ்வளோதான். அங்கே தானே இருக்கான். ஸ்ரீருத்ரம்னு இருக்குல்ல ஒரு நூல். ஆமாம், அந்த நூலினுடைய நாயகம் நமசிவாயம். அந்த நடு வார்த்தை நமசிவாயம். அதே மாதிரி இந்த போட்டு பிரிச்சிங்கன்னா இந்த போட்டு அதே அளவு நூல் இருக்கும், இந்த போட்டு அதே அளவு நூல். அதுதான் நாயகம். அதை பொத்தி வச்சிருக்காரு. ஆமாம், ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் உடைச்சிடாரு. நமசிவாய வாழ்க்கை அவர் நம்ம மூலன்னு சொல்லிட்டார்ல. ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டில் உடலுக்கு உயிராவது, நன்று கண்டிற்கு நமசிவாய பழம், அது திண்டு கண்டிற்கு தித்தித்தவர், திண்டு கண்டிற்கு தித்தித்தவர். என் பிள்ளைகள் எத்தனை பேர்த்துக்கு அந்த நமசிவாய நான் இனித்திருக்குன்னு நான் இன்னைக்கு அங்கே சாட்சியாக இருக்கு. புரியுதா? இனிக்கிறதுனா நாக்கு வரைக்கும் தானே இந்த உலகம் இனிப்பு உணர்ந்துருக்கு. குடல் இனித்து உணர்ந்துருக்கியா? இல்லை, அந்த பாதையே இனிக்குன்னு சொல்லிக்கும், சித்தம் இனிக்குன்னு சொல்லி. ஆமாம், அதுதான் இங்கே அதற்குரிய முறையோடு சொல்கிறது. அவ்வளோதான். எல்லாமே ஒரு சில விஷயங்களை பாடம் பண்ணி மறைத்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி மறைத்து வைக்கப்பட்டதில் நம்மளோட சிதம்பர ரகசிய சூத்திரமும் ஒன்று. இது முடிவானது. நாளைக்கு கையில சூத்திரத்தை சொன்னால் தான் உள்ள கேட்டு ஓப்பன். ஆமாம், இல்லாட்டி அங்கே இல்லை. நமச்சிவாயம் சொன்னால் சாமியும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொண்டு போயிடும். நமச்சிவாயம் வந்துடும். ஆளும் காலத்துலேயும் நம்ம மனம் வந்து சுத்தமடைகிறத உணரலாம். அதாவது வேலாயுதம் வந்து இப்போ இவங்கெல்லாம் கூட வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா சும்மா கிடையாது. கடவுள் பேசுகிறத இவனுக்கு பார்ப்பான். புரியுதுங்களா? இந்த மலர் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா அந்த மலர் கைக்கு. ஆமாம், அது சொல்ல அதை ஒரு மலர் கூட சரி, அது அடித்த மலர் ஒரு மலர் கூட வர மருந்தது இல்லை. எல்லாம் இந்த ஆலயம் கிடையாது, எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி. நந்திகேஸ்வரர்கிட்ட சாமி வேணும்னா அது சாமி கொடுப்பாரு. இந்த மலர்னா அந்த மலர் விழுவோம். தாய்மலர் கோயிலில் நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தான். தாய்மலர் கோயிலில் எனக்கு விசேஷம் சாமிக்கு பிடி திருவிழா நடக்குது. நான் அண்ணன் கூட தான் பின்னாடி போகிறேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க. டக்குன்னு கரெக்டாக இந்த சாமியை பார்த்து இப்படி வரோம். கரெக்டாக அந்த சண்டே செட்டை வந்து வர மாட்டுறாரு. ஏன் நிற்கிற, வாங்க போகலாம், இரியாங்கிறாரு. ஏன் நிற்கிறீங்கிறேன், இருப்பா நிற்க போகலாம் அப்படிங்கிறாரு. அப்போ விட்டுருந்தா அப்படி அண்ணன் போயிருந்தா நாங்கள் கீழே இறங்கி போயிருப்போம்.
சரி நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து அந்த அந்த சாவியெல்லாம் குத்து சாவி வச்சுருப்பாரு ஒரு ஒடியாராரு. ஏங்க ஒடியாரிங்கன்னு கேட்குறேன். இல்லை சந்திரசேகரார் கீழே புட்டுக்கு கீழே போகணும், அதனால் சாமி தூக்கு ஆள் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கே தாய்மான கோயிலேருந்து கீழே இறக்கணும். சரி அப்புறம் நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோமா, அப்புறம் நாங்கள் 4 பேர் சாமி இறக்கிட்டு போகிறோம். கீழே இறக்கிட்டு போயிட்டு அன்றைக்கி அண்ணன் இதுதான் நம்ம நிற்க வச்சுருக்காரு சாமி, ஏன் அப்படின்னு சொன்னோம். அண்ணன் சொன்னாங்க. சரி அப்புறம் சாமியை இறக்கிட்டு வரோம். அதுக்கு என்ன சாமி இதுக்கு பலன் தவமாக கிடக்கிறோம் அப்படின்னு கட்டையெல்லாம் கட்டி போட்டு துண்டை கட்டிட்டு சிவபுராணம் போயிட்டு இறக்கிட்டு வந்தோம். கீழே இருந்தால் கீழே பெரிய விழா. சாமியை வந்து ஃபுல்லாக அந்த பிரகாரம் சுற்றி வரோம், மேல் பிரகாரம் சுற்றி வந்துட்டு கரெக்டாக அங்கே ஒரு இடத்துல நின்று எல்லாத்துக்கும் புட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் சாமியை இறக்கி வச்சுட்டு அங்கே குருக்கெல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் அண்ணன் என்ன ஓரமாக போயிட்டோம். எல்லாத்துக்கும் புட்டு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்ருக்கும்போது என்னண்ணே நமக்கு புட்டு தராது சாமி இதுதான் ஏன்ப்பா அதெல்லாம் நினைக்காத, புட்டு உனக்கு வேணும்னா சாமி வர தருவார் அப்படிங்கிறது. எப்படின்னா என்னண்ணே எல்லாம் கும்பலாகுது வராதுண்ணே கிடையாது, அவர் தருவார், நீ உண்ண முடியாது அப்படின்ட்டாரு. என்ன எங்க அவ்வளோ கும்பல் இருக்கு, எங்கள்கிட்ட எப்படி வரும்னு சிந்திச்சுட்டு இருக்கும் போதே அந்த சாமி எங்களுக்கு தூக்க கூப்பிட்டாருல, அவர் இவ்வளோ ஒரு கிண்ணி அப்படியே எடுத்து வந்து கொடுத்து நீங்கள் தின்னுங்கன்ட்டாரு. அவ்வளோ கூட்டாங்க நின்றுட்டு நம்மள்ட்ட அப்படியே கரெக்டாக நிப்பாட்டிட்டாரு. அவங்க சாமி பார்த்தாங்க. அது இப்படி வந்து இந்த மக்களுக்கே கொடுக்கல, தூக்கி அவன் பாட்டுக்கு ஒரு பாத்திரத்தையே தூக்கி கொடுத்துட்டா என்னடா நடந்ததுன்னு. ஆனால் அப்போ தான் அவ்வளோ போட்டு அப்படி இப்படி தண்டாரு. நான் தான் ஒரு கையில் கேட்டேன்னா அவர் 2 கையில் கொடுத்தாரு. அப்போ சொல்லுவார், நந்திகை சிவபெருமான் வந்து கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி தருவார், உங்களால் திங்க முடியாது அப்படின்னு. அதுதான் அன்றைக்கி அனுபவம் ஒன்று. அப்புறம் அதே இன்னொரு நாளைக்கு போகும்போது தாய்மானவருக்கு பார்த்தீங்கன்னாவே அந்த சிவலிங்கம் பார்த்தா பெருசாக இருப்பார், ஒரு 20 அடி இருப்பார் பானம் மட்டுமே. அந்த பானத்தில் இவ்வளோ மொத்தம் நந்திய வில்வ மாலை போட்டிருந்தாங்க. கரெக்டாக போய் நின்று அண்ணன் பாடிட்டு இருக்காங்க, நானும் சிவபெருமான் பாடிட்டு இருக்கேன். அப்படி ஒரு சீட்டு கட்டாயி அப்படி விழுந்துச்சு. அது மொத்தமாக வெறும் பானம் மட்டும்தான் இருக்கும். பானம் மட்டும் தான் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படியே ராட்சசன் சொல்லுது. ஆமாம், அவருக்கு பேரே கெட்டாயன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் அவர் கெட்டாய மாதிரி இருப்பார் அவர். ஆனால் அவர் தான் ரொம்ப மென்மையானவர். ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்காரா. அவர் தான் பிரசவம் பார்த்தார் சார், செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்கு. அதுதான் தாயும் ஆனவர். அவர் தாயும் ஆனவர். அதனால தான் அவர் தாயாக ஆனார். வேற ஒருத்தர் சிவபெருமானை கும்பிட்டவங்க வேற கடவுளை கும்பிட்டா அவங்கவுங்க தான் பணியை ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் சிவபெருமானை கும்பிட்டா அவரே பணியெல்லாம் வந்து வரான். சாமி சொல்ல ஞானசம்பந்தர் சித்தனை சிவலோகனேன்னு. சித்தனா வேலை செய்கிறவன்னு அர்த்தமா, நமக்கு வேலை செய்ய வந்துடுவான் சாமி. சித்தனை சிவலோகனேங்கிறாரு அந்த பாட்டில், ஒரு பாட்டில். நீங்களாம் யாருன்னு புரியுதா இல்லை? சாமி நமக்கு வேலையால் வந்துட்டு வரான். அதனால தான் சிவபெருமானை கும்பிடுது. அந்த மாதிரி உருக்கமாக கும்பிடணும் சாமியை. கண்ணப்ப நாயனார் வந்து சாமி கும்பிட்டாரு. அவர் போய் சாமியை பார்த்துட்டு திருப்பி வர முடியலையா, சாப்பிட ஏதாவது கொண்டு போகணுமே, கீழே தான் சாப்பிட காடன்னு ஒருத்தர் ஆக்கிட்டு இருப்பான். அவர்கிட்ட போய் நெய்வேத்தியம் வாங்கிட்டு வரணும். அதான் பன்னிக்கறி தான் நெய்வேத்தியம். அதை போய் வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு காட்டில் இருக்க சிவலிங்கம் இருக்கும், குடும்பத்தவர் இருக்காரு. இவர் விட்டுட்டு போக முடியல. அவருக்கு போகிறாராம் திரும்பி பார்க்குறாராம், போகிறாராம் திரும்பி பார்க்குறாராம். அப்போ அது என்ன யார் அப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு தாய்ப்பூசு பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போகிறாராம். அப்போ சாமியை கண்ணுக்குட்டி ஆக்கிட்டாரு. கண்ணப்ப நாயனார் இப்போ தாய்ப்பூசு ஆகிட்டாரு. புரியுது. அது மாதிரி போயிட்டு கீழே போயிட்டு அவர் 2 கையில் கறி எடுத்துக்கிறாரு. தண்ணி எப்படி எடுப்பார், தண்ணி வாயில் எடுத்துக்கிறாரு. வாயில் எடுத்துக்கிட்டு எப்படி வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு கையில் கறி எடுத்துக்கிட்டு படிக்கட்டு ஏறினா எப்படி மூச்சு வாங்கும், ஏற முடியுமா? ஆனால் சாமி வர்றாரு, சாமி வந்து வைக்கிறாரு, வச்சு படைக்கிறாரு. தண்ணியை வந்து அப்படியே கொடுக்குறாரு, வாயிலேருந்து துப்புறாரு. அப்போ தான் அந்த சிவகோசையில் கேட்குறாரு. அவர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு என்ன சாமி இப்படின்னு சொன்னோன்னா, அவர் கனவுல போய் சாமி சொல்கிறாராம், அது வாய் இல்லைடா, அவன் பல்லு விளக்க எவ்வளோலாம் ஆச்சு, கண்ணப்பனா பல்லு விளக்க காட்டில் இருப்பார் அவருன்னு பல்லு விளக்க என்னன்னா அதெல்லாம் அது ஒன்று முத்துடா, அவர் பவளம் அவன் பல்லு ஒன்று முத்து, அவன் தாடி இருக்கு பார்த்தியா மீச தாடிலாம், அது தர்ப புல் அப்படின்னாரான் சிவம். அவ்வளோ அந்த அன்புக்கு ஓதுமே சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம சாமி கூட அன்பு தான் நமக்கு முக்கியம். அது மாதிரி தான் அவ்வளோ அன்பாக குருநாதர் இருந்தார், அண்ணன் இருந்தாருன்னா அவர் கூட நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், சாமி சத்தியமாக நந்திகேஸ்வரர் திருவூரில் நாங்கள் எந்த கோயிலில் போய் வாத்திய வாசித்தாலும் சரி, சாமி கும்பிட போனாலும் சரி, எங்களுக்கு சாமி தனியாகவே எங்களை அழைச்சிட்டு போயிடுவார். திருவாரூர்லலாம் உள்ளே போகணுன்னா எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களை சாமி கோபுரத்தில் வாசிக்க வச்சார். ராமேஸ்வரத்தில் எங்களை உள்ளே போகணுன்னு எங்களுக்கு தெரியாது. ராமேஸ்வரம் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டோக்கன் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு எப்படி முடியும்? எவ்வளோ விஐபி கோயில் அது. எங்களை கூப்பிட்டு போனார் சாமி நந்திகேஸ்வரத்துக்கு. ஏன்னா குருநாதரோட திருவருள் இருக்கணுமா, புரியுதுங்களா? அது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாமி ஆட்டோமேட்டிக்காக கூட்டு போயிருக்கு.
30 பேர் போனோம். 30 பேர் மேலே நிற்கிறோம் ராமேஸ்வரத்தில். எவ்வளோ ஒரு விஐபி, ஒரே ஒரு சீட்டு வச்சுட்டு 30 பேரை கூப்பிட்டு போனோம். சாமி எங்களை கூப்பிட்டு போனார் நந்திகேஸ்வரர். எல்லா கோயிலும் இன்றைக்கும் சரி எங்கே போனாலும் அப்படி தான். நம்ம சாமி நந்திகேஸ்வரர் திருவருள் எங்கே போனாலும் கொஞ்சம் எங்களை கரெக்டாக கூப்பிட்டு போவார். அது என்னன்னு தெரியல, அது சாமியோட திருவருள் தான். அது மாதிரி நிறையா அனுபவம் தான். அப்புறம் ஒரு வாட்டி சமயபுரத்துக்கு, அப்போ தான் அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு தான் அண்ணன் கூட நான் போனேன். ஆனால் அதெல்லாம் பெரிய அதிசயம். உலகமே நின்றுட்டு இருக்கு. என்னண்ணே இவ்வளோ கும்பல் எப்படின்னா உள்ளே போகிறது அப்படின்னாரு. இது ஏன் அப்படின்னாரு. உள்ளே போகலாம் அப்படின்னேன். என்ன சரி வா போகலான்ட்டு டக்குன்னு இப்படி போயிட்டுருக்கோம். ஒருத்தர் எங்களை உள்ளே கூப்பிட்டாருங்க மூலஸ்தானத்துக்கு. இங்கே பின்னாடி வழியாக ராஜகோபுரத்து வழியாக நீங்கள் உள்ளே வாங்க சாமின்னு சொல்லி எங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். அவர் சமயபுரத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு போய் உள்ளே போக முடியுமா? அப்படி போனோம். சாமி திருவருளுங்க அதெல்லாம் ஒன்று அனுபவித்து நினச்சி பார்த்தாவே அதெல்லாம் போதும். இந்த பிரிவிக்கு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான். அது ஒன்று நினச்சி பார்த்து வாழ்க்கை ஓட்டிக்கணும். நான்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அதிசயத்தை நினச்சாவே எனக்கு வாழ்க்கை ஓடிடும். ஏன்னா சாமி அப்படி பண்ணார். நந்திகேஸ்வரர் தெரியல, அவர் நந்திகேஸ்வரர் தான் பண்ணார். அவர் திருவருளுக்கு அவர் இப்போ திருவிடைமுருத்தூர் கோயிலில் 8 சனிதானம் உட்காந்துட்டார் மேலே. நாங்கள் 9 மணிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. நாங்கள் போனதே 8 மணிக்கு தான். அவ்வளோ செக்யூரிட்டி தாண்டி எங்களை கூப்பிட்டு போனோம்னா சாமி திருவருள் பார்த்தா நாங்கள் சன்னிதானத்தை பார்த்து உட்காந்துருக்கோம். அதெல்லாம் அப்படிதான் சரியா. அதான் திருவருள், அதெல்லாம் குருநாதரோட ஆசி. நந்திகேஸ்வரர் திருவருள்லாம் அவளுக்கு அந்த அந்த உழைச்சிருக்காரு. இந்த இந்த ஞானவாசலில் பூ அவ்வளோ வச்சுருக்காரு. டெய்லி பூ பறிச்சு வைப்பார். அது காரணத்தோடு தான் வைக்கலாம். வைப்பார், இதுதான் வேணும்னா வைக்க வந்து வைப்பார். அவ்வளோதான். எதுவுமே சரி இது பார்த்து பலாவலா மட்டும் செய்து வைப்போம். அப்படியே வச்சுட்டு அந்த மலர் கோலம் போடுவார் முன்னாடி அண்ணன். இங்கே அதுக்கப்புறம் தான் அங்கே போனாங்க. மனசு அப்படியே மலரில் லிங்கம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் லிங்கம் இருக்கும். மலர்லேயே லிங்கம் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் அப்படி இருக்கும். சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் 20 வருஷம் 22 வருஷத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, நிறையா மறந்துட்டேன். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். மனத்தில் வச்சது சொன்னேன். நிறையா இருக்குது இன்னும். எங்களுக்கு ஒரு உரைப்பு சிவபுரம் உரைப்பு ஒன்று கொடுத்தாரு சிவராத்திரி அன்றைக்கி. பெரிய பிரச்சனை. அப்போ அந்த இது எங்களெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இது எங்கள் கோயில், எங்கள் தாத்தா கட்டின கோயில், எங்கள் கோயில்னு எங்கள் பூஜை அப்போ சிறப்பாக இருக்கணும். இல்லை நாங்கள் கழுத்தை அறுத்து கூட தயாரிக்க மாட்டோம். கழுத்தில் கழுத்து வச்சு அப்போ அது மாதிரிலாம் பண்ணோம். அது மாதிரி உரைப்பு ஒரு இருந்துச்சு. அப்போ நீங்கள் இருக்குது இருந்தாலும் அப்போ கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அப்படி தான் ஆலயத்தில் வந்து போர் போகிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அங்கே தகவல் வருது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நந்தியம் பெருமானுக்கு முன்னாடி போர் போடுறதை நிறுத்திட்டாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாணாக்கர்கள் எல்லாம் ஒன்றே நிறுத்திட்டாங்க. அது மாதிரி இறைவன் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம அவர் நிலைப்பாட்டிலே வந்ததுனால எல்லாம் இன்னும் எல்லாம் இப்போ தானே அவனுக்கு தூசு தட்டியிருக்கானுங்க. கூடவே இல்லை வாங்கணும். நம்மளோட வேள்வியில் நம்ம அதெல்லாம் அரசமைச்சு பொறுக்கிறதுல இது முக்கியமான பொறுப்பு. நந்திகேஸ்வரர் கோயில் இந்த உலகத்தில் நம்ம நந்திகேஸ்வரர் மாதிரி இந்த தஞ்சாவூர் சாமி நந்தி உலக பிரதிநிதி பெற்றுங்கிறாங்க. ஆனால் அவர் பேர் பிரகதீஸ்வரர். திருவாவடுதுறையில் நந்தி பேர் நிந்திருக்கு. ஆனால் அவர் பேர் மாசிலாமணீஸ்வர். ஆனால் எங்கள் நந்தி பேர் மூலவர் பேர் நந்திகேஸ்வரர். ஏன்னா அதுதான் எங்களுக்கு உறுத்தினது இந்த உலகத்தில் பிரதிநிதி பெற்றது. உலகத்திலேயே கச்சிதமான அமைப்புகளோடு அமைந்திருக்கிற ஒரே ஆலயம் நந்திகேஸ்வரர் முடிஞ்சிருச்சு. இதுதான் நிஜம். அது நந்தியும் அவ்வளோ அமைப்பாக இருப்பார். துர்க்கையம்மனும் அவ்வளோ அமைப்பாக இருப்பாங்க. லிங்கோத்பவரும் அமைப்பாக இருப்பாங்க. அது மாதிரி லிங்கோத்பவரை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்ம நந்தீஸ்வரர் கோயில் லிங்கோத்பவர் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம துர்க்கையம்மனும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்களும் எங்கேயுமே நம்ம மகா சம்பத் கௌரி பேரழகு அவள் அந்த 16 வயசு அப்படியே இருப்பாள். மகா சம்பத் கௌரி அவளை. ஆமாம், அப்போ நான் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு வாட்டி அதை சொல்ல மறந்துட்டேன். வெள்ளை புடவை கட்டிட்டு கொலுசு வெள்ளை புடவை பட்டு புடவை கட்டிட்டு போயிருக்கா. சத்தம் கேட்கும். நான் சொல்லுவேன், அண்ணன் என்ன சத்தம் கேட்குவேன், அவ்வளோ தான் போகிறா அப்படிம்பாரு. நாங்களாம் முந்தி ஃபஸ்ட் அப்பெல்லாம் உள்ளே படுத்து தூங்குவோம். அப்போ அந்த அளவுக்கு உலகம் பார்த்து உள்ளே தூங்குவோம். கோயில் காளிக்கிட்டே படுத்துக்குவோம். அந்த காளிக்கு முன்னாடி ஃபேன் இருக்கும். அங்கே தான் ஃபேன் இருக்கும். இப்போ காளிக்கிட்டே படுத்துக்குவோம். காளிக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த வெள்ளை புடவை கட்டிட்டு போகிறது நான் அசரியில் கேட்டிருக்கேன். அண்ணன் சொல்ல பார்த்துருக்கோம். டக்குன்னு கிராஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயே பொய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை தான். நாங்கள் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? பொய் சொல்லி என்ன எனக்கு தான் தரப்போகிறாங்களா? அதான் எதுவும் தேவையில்லை. நாங்கள் அம்பாலை பார்த்தது உண்மை.
உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் காட்சி கொடுப்பா பெருந்தல்ல நாயகி எங்கள் அம்மா மகா சம்பத்கோரி. அவள் பேர் கல்யாண மகா சம்பத்கோரி. நீங்கள் கல்யாணம் ஆக இங்கே வந்து ஆனால் கல்யாணம் உலகத்திலே ரெட்டை நந்தி இங்கே தான் இருக்குது அம்பாளுக்கு முன்னாடி. நந்திலடா நந்தியும் பஸ்ஸும் இருக்கும். ஆமாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆனால் சாமி மறைச்சி வச்சுருக்காரு. இல்லைன்னா இங்கேயும் கும்பல் வந்து எங்களை எதுவும் தடப்பட மாட்டோம், மறைச்சி இருக்கு. அதை கொண்டுட்டு வரதுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். மறைச்சி இருக்குது, நிறையா இருக்குது. இல்லை குபேரம் வந்து கும்பிட்டதுக்கு கூட இருக்குது. அருணைநாதர் பாடப்பட்டிருக்காரு. அப்பர் சாமி வைப்புத்தலம். ஆமாம், நந்திகேஸ்வரர். நம்ம துறையூரில் 4 சிவாலயம் இருக்குது. அதனால தான் அண்ணன் இங்கே பிறந்திருக்காரு. இது சின்ன ஊர் தான். 4 சிவாலயம், 2 மடம் இருக்குது. சித்தாந்த மடம் இருக்குது, வேதாந்த மடமும் இருக்குது. இந்த துறையூரில் 4 சிவாலயம் இருக்குது. காசி விஸ்வநாதர் 1, கங்காரம காசி விஸ்வநாதர் 2, ஏகாம்பரேஸ்வரர் 1, நந்திகேஸ்வரர் 1. அதில் 2 குளம், பெரிய குளம் இருக்குது நம்ம ஊரில். வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது. நம்ம ஊரில் சின்ன ஊர் நகராட்சி தான், ஆனால் 2 குளம் இருக்குது. 2 குளம், 2 கோயில் இருக்குது, 4 கோயில் இருக்குது, 2 மடம் இருக்குது. அதில் ஒன்று சித்தாந்த மடம் இருக்குது, வீரசைவ மடம் ஒன்று இருக்குது, வேதாந்த மடம் ஒன்று இருக்குது. நிறையா இருக்குது. அதனால தான் வந்து மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இங்கே இருக்காங்க. அண்ணன் இங்கே வந்து பிறந்திருக்காங்க. சிறப்பு மங்களம். மங்களம்.